என் அன்பார்ந்த பெற்றோர்களே, மூளை வேறு மனது வேறா அல்லது மூளையும் மனசும் ஒன்றா? பல நிகழ்ச்சிகளில் இந்த கேள்விகளை கேட்குறாங்க. உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்குறேன். உங்கள் மூளை எங்கே இருக்குதுன்னு தொட்டு காமிங்க. உங்கள் உடம்பில் மூளை எங்கே இருக்குதுன்னு தொட்டு காமிங்க. எல்லோரும் இங்கே தொட்டு காமிப்போம். மூளைக்கு ஒரு இடம் இருக்கிறது. மூளையை ஃபோட்டோ பிடிச்சி பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிங்களன்னா மூளையினுடைய பார்ட்ஸ் எல்லாம் காமிச்சிடும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, மூளையை அவங்களால தொட்டு பார்க்க முடியும். மூளைக்கு இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் அவங்களால தெரியும். மூளை இருக்க இடம் தெரியும். மூளை இயக்கத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். மூளையை கண்ணால் பார்க்க முடியும், விரல்களால் தொட்டு பார்க்க முடியும். ஸோ மூளை இருக்க இடம் இதுன்னு சொல்லிட்டீங்களே, உங்கள் மனசு எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். 4 பேரை கேளுங்க, உங்கள் மனசு எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. சில பேர் தலையை தொடுப்பாங்க, சில பேர் மார்பை தொடுப்பாங்க, சில பேர் எங்கேயோ பார்ப்பாங்க. ஆக மூளை வேறு மனது வேறு. ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராம் நடத்தின உடனே உங்கள் அறையில் இருக்கக்கூடிய எல்லா சிகப்பு பொருட்களையும் பேர் சொல்லுங்கள் பாருங்களேன். எடுத்து சொல்லலாம். இந்த புக்கு சிகப்பாக இருக்குது, அந்த திரை சேலை சிகப்பாக இருக்கிறது, இந்த பேனை சிகப்பாக இருக்கிறது, சிகப்பான பொருட்கள் எல்லாம் தான் சொல்கிறேன். சரி, நிப்பாட்டிடுங்க. வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் பாருங்களேன், லிஸ்ட் எடுங்களேன். நீங்கள் எழுதலாம், நிப்பாட்டுங்க. மஞ்சள் கலர் எல்லாம் பொருள் எல்லாம் பாருங்கள். ஒரு 10 பொருள் தெரியும். ஒன்று புரிஞ்சிருப்பீங்க. சிகப்பை பாருன்னு சொல்லும் பொழுது மஞ்சள் கண்ணில் பட்டுதா? மஞ்சள் பாருன்னு சொல்லும்போது வெள்ளை கண்ணில் பட்டுதா? வெள்ளை பொருட்களை பாருன்னு சொல்லும்போது சிகப்பு கலர்கள் கண்ணில் பட்டுதா? படாது. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். அந்த கமாண்ட் மூளையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கத்தை செயல்படுத்துகிறது. ரெட்டை பாருன்னா ரெட்டை தான் பார்ப்பீங்க. ப்ளூவை பாருன்னா ப்ளூவை தான் பார்ப்பீங்க. ஊதாவை பாரு, எல்லோவை பாரு, ஆரஞ்சு பாரு, என்ன கலர் சொல்கிறோமோ இம்ப்ளிசிட் ஒபீடியன்ட். இது பிரெயின் ஃபங்க்ஷன். சரி, பிரெயின் கண்ணுக்கு கட்டளை எடுக்கிறது. அந்த கலரை பார்க்குதுன்னா கண்ணுக்கு கட்டளை இடக்கூடியது பிரெயினாக இருந்தால் பிரெயினுக்கு ஏதோ ஒரு கட்டளை இடணுமா இல்லையா? அது என்ன? அதுதான் மனது. நான் சொல்கிறது உங்களுக்கு மனதில் ஏறணும். நான் உங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு தமிழ் தெரியும். இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியும். லுக் அட் ரெட்னு சொல்கிறேன், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ரெட் கலரை பாருன்னு சொல்கிறேன், தமிழ் தெரியும். உடனே புரிஞ்சுக்கிறீங்க. சப்போஸிங் உங்களுக்கு தெரியாத பாஷை, எனக்கு ஃப்ரெஞ்சு தெரியும், ஜாப்பனீஸ் தெரியும். அந்த ஃப்ரெஞ்சிலும் ஜாப்பனீஸ்லையும் ரெட்டை பாருன்னா உங்களுக்கு புரியாது, மனசில் புரியாது. எனவே மூளையில் ஏறாது. எனவே மூளை கண்ணுக்கு கமாண்ட் கொடுக்காது. எனவே புரியாது. ஆக மூளைக்கு கமாண்ட் கொடுப்பது மனது என்பதை நம்ம புரிந்துக்கணும். அப்போது மூளையினுடைய இயக்கத்தையும் மனதினுடைய இயக்கத்தையும் இணைத்தால்தான் படிப்பு என்பது வரும். இதனுடைய டீட்டெயில்ஸை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.